ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி அன்றைக்கி ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மட்டன் எடுக்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் நம்ம வீட்டு தோட்டத்தில் தென்னை மரத்தில் ஃபஸ்ட் டைம் காய் வந்திருந்தது. அதெல்லாம் எங்கள் ஊரில் எப்படின்னா ஃபஸ்ட் டைம் காய் இருக்கும் பொழுது பொங்கல் வச்சு கோழி அறுப்பாங்க கைஸ். அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அம்மா வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஹஸ்பண்டை மட்டன் எடுக்க போயிட்டு வந்துட்டார். நான் மட்டன் குழம்பு வைக்க போயிட்டேன். அம்மா நீங்கள் ரெடி பண்ணுங்கள், சாமி கும்பிட்றதுக்குள்ள நான் போய் சாப்பாடு செஞ்சுட்டு இட்லி செஞ்சுட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்குள்ளே மட்டன் குழம்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாமி கும்பிட்றதுக்கும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரம் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் வந்து நல்லா இளநி பதத்துக்கு வந்திருந்தது. சரி, அப்பா அம்மா எல்லோரும் தீபாவளிக்கு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. சரி, அவங்க வரும்போதே நம்ம பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங்கே வந்து ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, பொங்கல் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தென்னை மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தென்னை மரம் தான். இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டார். அவர் தான் வந்து தேங்காய் கொலையை வந்து வெட்டுறாங்க. இப்படி தான் எங்கள் ஊரில் சாமி கும்பிடும்போது அந்த தேங்காய் கொலையில் அந்த தேங்காய் மரத்துலேருந்து ஒரு கொலையை வெட்டி வச்சு அந்த தேங்காய் தான் சாமிக்கே நாங்கள் படைப்போம். இந்த மரம் பாருங்கள், செவ்வேலனி. இது நம்ம வீட்டில் வந்து 2 செடி வச்சுருக்கோம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற இடத்துல வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் காய் காய்க்குது. நமக்கு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தோப்பு வச்சுருக்கோம். அதுலேயும் வந்து நெக்ஸ்ட் இயர் நல்லா காய் காய்ச்சிடும்னு நினைக்கிறோம். அந்த சைடு ஒரு மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரத்துலேயுமே காய் வெட்டிட்டு வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு காய் மட்டும் வெட்டிட்டு வந்தோம். அது இன்னும் கொஞ்சம் காய் வந்து நல்லா முத்தணும்னு அப்பா சொன்னார். அதனால் வந்து சரி 2 மரத்துக்காக தான் இப்போ பொங்கல் வைக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு காய் போய் அதில் பறிச்சிட்டு வந்தாங்க. அப்பா வந்து சாமி கும்பிட்றதுக்கு படையிலெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் வந்து 2 வெட்டி வந்து வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்றதுக்குள்ளே தம்பி வேற நானும் காசு வைக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அவர் பேக்கெட்டில் இருந்து காசு 20 ரூபா எடுத்து சாமிக்கு வைக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. சாமி கும்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தீபாவளிக்கெல்லாம் என்னென்ன ஸ்வீட்லாம் செஞ்சீங்க, நீங்கள் என்ன சாப்பாடு, என்ன மட்டனா சிக்கனா ஃபிஷ்ஷா என்னென்ன செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்துட்டோம் இல்லையா, அதை போய் சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லாஸ்ட்டாக இந்த வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சுற்றி வெட்டுறதான் என்ன சொல்கிறாங்க புரியுதா? அப்படிதான் நம்ம அதை எப்படி வைப்பாங்க நிறுத்தி வைக்கணும். முக்காலி பண்ணி எல்லாமே சத்தங்க. அப்புறமா தெரியுமா அந்த ஊதுபத்தி நீ ஏன் இந்த காய்ச்சாங்க சாமிக்கு அவசியம் வந்து ஏன்னா எனக்குலாம் இந்த காய்ச்சாங்க அது பார்த்தா ரொம்ப இதை விடவே அது இளங்காய் உடச்சி அப்படியே வச்சிடலாம். சரியா? இப்போ இது வேற காய் சாமி கும்பிட்றதுக்கு
நீ போய் அந்த நிர்மா எடுக்கிற வீடியோ நல்லா கொலையாக வைக்கணும். கற்பூரம் வந்து அந்தாண்ட ஒரு தென்னை மரம் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரத்துக்கு போயிட்டு காட்டிட்டு வந்தார். காட்டு கிசா கும்பிட்றானா சாமி கும்பிட்டாச்சு. அப்பா போய் கோழி எடுத்துகிட்டு வராங்க. கோழி அறுக்கலாம். இப்போ ஒரு டைம் தீர்த்த போட்டதுமே நல்லா துடுத்துருச்சு. பிடிச்சா எனக்கு பயமாக இருந்ததுனால அப்பாட்ட கோழி பிடிச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். சரிண்ணா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காய் எப்படி டேஸ்ட் பாரு. தண்ணி வெயிட் பண்ணுங்க, மம்மி குடிச்சு பார்க்குறேன். தண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காய் வச்சுருக்கு. இப்போ தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கிஷா இங்கே பாருங்க. அது தண்ணி எப்படி கேட்குது? அப்பா நீங்கள் சாப்பிட்றது வேற இன்னொரு மரத்துக்காய் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நல்லா. ஓகே ஓகே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இன்றைக்கி மார்னிங் தீபாவளிக்கு என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், எக்கு. இதுதான் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம். தீபாவளி மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட்லி, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், எக்கு. இதுதான் வந்து இன்றைக்கி தீபாவளி மார்னிங் ஸ்பெஷல். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. கிசஸ் ஓட சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பட்டாசு வெடிக்க வந்துட்டோம். ஃபேமிலியாக நான், அப்பா, அம்மா, பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து ஒன்றா தான் பட்டாசு வெடித்தோம். சிலது ஒரு குக் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அம்மா வந்து ஏதோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வெடி பட்டாசு வெடிக்கிறாங்க. ஊசி பட்டாசு வெடிச்சிட்ருக்காங்க. அது வெடிக்கிறது அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. வெடிக்கும் போதே ஓடுறாங்க பாருங்கள். அம்மாவை வச்சு தான் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக இந்த தடவை போயிடுச்சு தீபாவளி. நீங்களாம் பார்த்து சேஃபாக தீபாவளி பட்டாசு வெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.